வணக்கம். செய்திகள் வாசிப்பது தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர். 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு போரூர் ஐயா கோவிலில் சென்னை வளசரவாக்கம் மாநகராட்சியில் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு வேஷ்டி சேலைகள் மற்றும் இனிப்புகளை போரூர் ஐயா கோவில் பொறுப்பாளர் ஐயப்பன் அவர்கள் வழங்கினார்கள். உடன் வாழ்க வையகம் வளர்க வளமுடன் அறக்கட்டளையின் தலைவர் கோவிந்தன் மற்றும் மகளிர் அணி தலைவி ராஜேஸ்வரி கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நன்றி, வணக்கம். போரூர் ஐயா கோவில் அதில் பார்த்தீங்கன்னா ஐயா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு சேவை செய்தார். நான் பார்த்தீங்கன்னா அதை நேரில் இன்றைக்கி நான் பார்த்தேன். ஸோ அதாவது கிட்டத்தட்ட ஒரு 400 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துப்புரத்து ஒரு ஆளுங்களுக்காக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மனசு. என்ன நான் ஒரு டைம் தான் அவரை பார்த்துருக்கேன், இன்றைக்கி என்னை அழைத்தார். ஸோ ஆனால் நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான மனிதராக இருக்கிறாரு, நான் எதிர்பார்த்த மனிதராக இருக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க இசையை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா போரூர் ஐயா அவர்கள் திருமிகு ஐயப்பன் அவர்கள் அவர் அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ ஒரு மனசு. ஆனால் கோடி கோடியாக பணம் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக நினைக்கிறது இல்லை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் மனசு பல கோடி பார்த்தீங்கன்னா கொடுத்தாலும் வாங்க முடியாது. அவ்வளோ அழகாக பண்ணார். அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அதன் பிறகு இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுதந்திர தின நாள். ஸோ அது அதுக்கும் நான் இப்போ எனக்கு அழைத்திருந்தார், சிறப்பு தினம் அழைத்திருந்தார். பட் அந்த ஸ்கூல் ராமாபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல். பட் ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு. அந்த ஸ்கூல்லேயும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 400 பேர்த்துக்கு ஸ்வீட்டு, ஸோ நோட்டு, புக்கு, ஸோ அது நல்லா ஒரு சிறப்பாக பண்ணார். அது கூட பார்த்தீங்கன்னா இவங்க திருமதி ராஜேஸ்வரி அவங்களும் அவரும் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க போல. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் மனசு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத ஒரு மனசு. ஸோ நான் நேரில் பார்த்தேன். ஆனால் நல்ல அதாவது பார்த்தீங்கன்னா கடவுளை நேரில் பார்க்க முடியாது. ஆனால் நினைப்பாங்க சில பேர் பெருமைக்குன்னு சொல்லுவாங்க, கடவுள்லாம் நேரிலலாம் வரமாட்டாங்க, கடவுள் பார்த்தீங்கன்னா மனித ரூபத்தில் தான் வருவாங்க, மனித ரூபத்தில் தான் வருவாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. இதுக்கு மேலே ரொம்ப சிறப்பாக அவங்க பண்ணணும். ஸோ என்னால் முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுடைய நிகழ்ச்சியிலையும் சரி, எங்களுடைய நிகழ்ச்சியிலையும் அவங்க கலந்துக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ சிவபிரமஞ்ச கோவிந்தன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ராஜேஸ்வரி, நான் வளசரவாக்கத்தில் மகளிர் குழு தலைவியாக இருக்கேன். இன்னைக்கு சுதந்திர தினம். இந்த சுதந்திர தினம்ன்றது உலகத்துக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு கொண்டாடக்கூடிய தினம். இந்த தினத்தில் இன்னைக்கு வந்திருக்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே ஒன்று கூடி இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் புடவை, சாரி, ஸ்வீட்டு இதெல்லாம் கொடுத்து வழங்கிட்டுருக்கோம். இந்த பொன்னான நாளை இன்னைக்கு ஐயா கோவிலுக்கு வந்திருக்கேன். நான் ஐயா கோவில் போரூர் காரம்பாக்கத்துக்கு இங்கே ஐயா நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கேன்னு என்னை அழைச்சாங்க. அந்த அழைப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு துப்புரவு பணியாளருக்கு புடவை, வேஷ்டி, ஸ்வீட்டு, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நோட்டு, புத்தகம், ஸ்வீட்டு அங்கேயும் காலையில் போய் பிள்ளைங்களுக்கு ஒரு 500 பிள்ளைங்களுக்கு சிறப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக பிள்ளைங்களே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயமா நாங்கள் இன்றைக்கி பண்ணோம். ஸோ அந்த விஷயத்தில் நாங்கள் ஐயா கோவிந்தராஜ் ஐயா, நம்ம போரூர் காரம்பாக்கம் ஐயப்பன் மற்றும் எல்லாருமே எங்கள் கூட எல்லாரும் பங்கு பெற்றவங்க அனைவருமே ஒன்று கூடி பிள்ளைங்களுக்கு ஸ்வீட் மட்டும் இல்லாமல் நம்ம ராஷ்டிவி ஐயா, நம்ம முருகன் ஐயா அவங்களும் பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயம் சிரிப்போடு வழங்கினாங்க. இனிப்போட சிரிப்போட நிறைய விஷயம் கொடுத்து பிள்ளைங்களாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த நாளில் இது நாங்கள் கலந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போரூர் காரம்பாக்கம் ஐயப்பன் கோவில், காரம்பாக்கம் ஐயப்பன் கோவில்ன்ட்டு தான் ஸ்ரீ ராஜராஜன் தெருவு தான் போட்டு வந்தது. இன்னைக்கு நான் மகளிர் குழு சார்பாக ஐயா ஏழைக்கு இது வரைக்கும் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு, வெளியில் வந்தது இல்லை. ஸோ என்னுடைய மூலயமா இன்னைக்கு அவர் ஒரு பேர் சூட்டலான்றது இந்த சுதந்திரம் தினம் அன்னைக்கு. அதனால அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அந்த சர்ப்ரைஸ் என்னன்ட்டு இப்போ அப்படியே நேரடியாகவே நான் பண்ணுறேன். யாரும் சார்ந்தில் என்னுடைய சார்பாக நான் மகளிர் அணி தலைவியாக இருந்து ஐயாவுக்கு இன்னைக்கு இந்த ஷால்வும் மாலையும் இன்னொரு விஷயமும் அது ஒரு பேர் இன்னைக்கு ஐயாவுக்கு சூட்ட போகிறேன். இந்த குடியரசு சுதந்திரம் சொல்றது ஐயாக்கு இந்த சுதந்திர நாள்ல இந்த பேர் சூடப்படணும். இந்த பேர் காலகாலமா பதியணும்னு என்னுடைய ஆசை. இது முதல்ல என்னுடைய அவருடைய பரிசு இது. அவர் நிறைய மக்களுக்கு செய்யறதுக்காக இந்த மாலை சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்களா ஐயாக்கு இது வரைக்கும் சொல்லலை, இப்போதான் சொல்ல போகிறேன். இது ஷீல்டு மட்டும் இல்லை, எல்லாரும் நிறைய விஷயம் நம்ம ஃபங்க்ஷன் போய் எல்லாமே ஷீல்டு
அப்புறம் மாலை ஷால் வாங்குறதுலாம் இயல்பு. இன்னைக்கு இந்த ஷீல்டோட என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, மக்களின் ஏழை நாயகன். இந்த பேர் வந்து நான் ஐயாக்கு இதுக்கு சொல்லலை, எல்லாரும் முன்னாடியே இந்த சுதந்திர தின அன்னைக்கு ஐயாக்கு மக்களின் ஏழை நாயகனா பேர் சூடப்படும். இந்த பேர் என்னன்றுக்குமே காரம்பாக்கம் ஐயா கோவில்ன்றதை விட அது கூட மென்ஷனோட மக்களின் ஏழை நாயகன் பேரு இது வளரணும்னு இன்னைக்கு நான் வந்து ஐயாக்கு கொடுக்குறேன். என்னோட சார்பில் எல்லாரோட சார்பில் இதுதான் எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.